மருத்துவர் ராமதாஸுக்கு இந்த நெருக்கடி வந்து புதியதொரு அனுபவத்தை கொடுத்துருக்கு. ஒரு ஆச்சரியமான புதிய ஒரு தந்திரத்தை கையாளுறார். எல்லா ஊடகத்தாருமே கவனிக்க மறந்துட்டாங்க அல்லது கவனிக்கலை. கடந்த காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து வெளியே சென்ற பிரமுகர்கள் இருக்காங்களே, பிரமுகர்கள் வெளியே தனியாக கட்சி நடத்த முடியும், இயக்கம் நடத்த முடியும், பரப்புரை நடத்த முடியும், போராட்டம் நடத்த முடியும்னு சொல்கிறவங்க, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு மறுபடியும் உள்ள சேர்க்கிறாரு. கேஎம் ஷெரீப் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக இருந்தார். இணைந்து செயல்படலாம் என்று மருத்துவரையா கூப்பிடுறார் என்பது வெளியே தெரியாது. விஎன் அரசு திருச்செந்தூர்ல இருந்து இருக்கார். அவர் தமிழ் தேசிய இனத்திற்காக, தமிழ் இனத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுப்பவர், சமரசமற்று குரல் கொடுப்பவர். அவருடைய அறிக்கைகள் வராத நாளே இருக்காது. அந்த விஎன் அரசை அதே போல் அழைத்து அதே போல் பேசி, நீங்களும் வாங்க, எந்த பொறுப்புனாலும் எடுத்துக்கிடுங்க, இல்லை எனக்கு இந்த பொறுப்பு எடுத்துக்கிறேன் கொடுங்க, நான் என்ன கொடுக்கறது, நீங்கள் வாங்க எடுத்துக்கிடுங்கன்ட்டார் மருத்துவரையா. ஆச்சரியமா இருக்கா என்ன? இப்படி பலரையும் மீண்டும் சேர்த்து தன்னை வலுப்படுத்தி கொள்வதில் மருத்துவரையா இருக்கிறாரு. இந்த வேகத்தை பார்க்கும் பொழுது என்ன, சின்ன மருத்துவருக்கு இது ஆச்சரியமா இருக்கு.